நம்ம அடுத்தது பார்க்க போகிறது குயிக் செலெக்ஷன் அண்ட் மேஜிக் வாண்ட். இப்போது ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிற டூல்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா குயிக் செலெக்ஷன். குயிக் செலெக்ஷன்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆப்ஜெக்ட்டை கட் பண்ணுறதுக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம், செலக்ட் பண்ணுறதுக்காகவும் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி யூஸ் பண்ண போகிறோன்னு ஃபஸ்ட்டு நம்ம அதை பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு இமேஜ் ஓப்பன் பண்ணிக்கலாம். இமேஜ் ஓப்பன் பண்ணுற ப்ராசஸ் வந்து கண்ட்ரோல் ஓ. இமேஜ் ஓப்பன் பண்ணுறதுக்கு இங்கே போயிட்டு உங்களுக்கு என்ன இமேஜ் தேவையோ அந்த இமேஜ் எடுத்துக்கங்க. இப்போது அஜித்தோட தீம் இந்த இமேஜ் நான் எடுத்துக்கிறேன். ஓப்பன். ஸோ இமேஜ் தனியாக ஒரு பேலட் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ நான் பண்ண போகிற விஷயம் என்ன அப்படின்னா குயிக் செலெக்ஷன் செலக்ட் பண்ணியாச்சு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ப்ரஷ் சைஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. எனக்கு வந்து இதோட ப்ரஷ்ஷோட சைஸ் வந்து நான் கம்மி பண்ணணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் கீபோர்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை பிடிச்சி கம்மி பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ப்ரஷ்ஷோட சைஸ் ரொம்ப கம்மியாகும். இமேஜுக்கு ஏற்ற மாதிரி ப்ரஷ்ஷோட சைஸ் கம்மி பண்ணிக்கலாம், இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அது இங்கே ஒர்க் பண்ண சொல்ல உங்களுக்கே அது தெரிஞ்சிடும். சின்ன சின்ன ஏரியா இருந்துச்சு அப்படின்னா கம்மி பண்ணிக்கங்க, கொஞ்சம் பெருசாக இருந்தால் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கங்க. இப்போ நான் கொஞ்சம் ஒரு மீடியமாக இருக்க சைஸஸ் தான் எடுத்திருக்கேன். இப்போ நான் வந்து ஃபேஸ் பாரை பிடிச்சி ஒரு இமேஜ் கொஞ்சம் நான் மூவ் பண்ணிக்கிறேன். மூவ் பண்ணியாச்சு. இப்போ நான் இங்கே வச்சுருக்கேன் என்னோட கீபோர்ட் மவுஸை இங்கே பிடிச்சி மவுஸை ஹோல்ட் பண்ணிக்கங்க. மவுஸை எடுக்காதீங்க, கையை லெஃப்ட் பட்டனை ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே ட்ராக் பண்ணிட்டே வாங்க. இது வந்து எதுக்கு அப்படின்னா கட்டிங் பர்பஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், செலெக்ஷன் பர்பஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்களா ஃபுல்லாக செலக்ட் ஆகிடுச்சு. ஸோ அடுத்து இங்கே ஃபேஸ் செலக்ட் பண்ணணும். ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா திருப்பி சேம் திங் அதே மாதிரி பண்ணுங்கள். கரெக்டாக வந்துருச்சு. இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் கொஞ்சம் ஜூம் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் பார்த்தீங்களா அதை பாருங்கள். இங்கே பாருங்கள் நான் செலெக்ஷன் அவுட் ஆஃப் வெளியே போயிடுச்சு. அதே மாதிரி இங்கேயும் கொஞ்சம் இந்த பாருங்கள் இதையும் கொஞ்சம் வெளியே போயிடுச்சு. இப்போ நான் கரெக்டாக கட் பண்ணணும், செலக்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட ப்ரஷ்ஷோ சைஸ் கம்மி பண்ணணும். ப்ரஷ் சைஸ் கம்மி பண்ணுறதுக்கு என்ன ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட் மட்டும்தான். ஸோ ப்ரஷ்ஷை கம்மி பண்ணியாச்சு. இப்போது இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா வெளியே வந்திருக்கு. இப்போ நான் எப்படி கொண்டு போகணும் அப்படின்னா உங்களோட நல்லா பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கிள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சர்க்கிளில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த சர்க்கிளில் ப்ளஸ்ன்னு இருக்கா சென்டரில். ப்ளஸ்ன்றது என்னன்னா ட்ராயிங்கோட ஆட்னா என்னன்னா நீங்கள் வரைய சொல்ல உங்கள் ட்ராயிங் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போகும், ட்ராயிங் எடுத்துகிட்டே போகும். இதையே வந்து நான் கம்மி பண்ணணும். இப்போ பாருங்கள், இப்போ நான் இங்கே எக்ஸ்டெண்ட் பண்ணனால தான் உங்கள் ட்ராயிங் ஃபுல்லாக செலக்ட் ஆகிருக்கு. இப்போ கொஞ்சம் வெளியே இப்போ நான் கலெக்ட் பண்ணால் இது பாருங்கள் வெளியே வந்துருச்சிங்களா. இல்லை நான் வந்து கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணிட்டேன் இந்த ஏரியாவில், நான் கொஞ்சம் உள்ளே தள்ளணும் அப்படின்னா நீங்கள் இந்த டூலை வச்சு உள்ளே தள்ளனா ட்ராயிங் பெருசாகிட்டே தான் போகும். அதுக்கு இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னா உங்களோட டாப் ஆர்டரில் இந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது. இங்கே இதை செலக்ட் பண்ணியும் பண்ணலாம். பை த வே ஷார்ட்கட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட கீபோர்டில் ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட கீபோர்டில் மைனஸ்ன்னு மாறும். அதே மாதிரி டாப் ஆர்டரில் பாருங்கள் செலக்ட் ஆகிடுச்சிங்களா. இப்போ ஆல்ட்டை விட்டனா ப்ளஸ் வரும், ஆல்ட்டை பிடிச்சேன் அப்படின்னா மைனஸ். அதே மாதிரி மேலே பார்த்தீங்களா மாறிடுச்சு. ஸோ இப்போ நான் லைட்டாக அப்படி உள்ளே தள்ளுறேன், வெளியே இருந்து உள்ளே தள்ளுறேன். ஸோ உள்ளேருந்து போகக்கூடாது, வெளியே இருந்து உள்ளே தள்ளினீங்க அப்படின்னா உங்கள் ஆப்ஜெக்ட் கரெக்டாக உட்காரும். ஸோ அதுக்கு முன்னாடி என்னோடய ப்ரஷ்ஷோட சைஸை நான் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். ஏன்னா சின்ன ஏரியா தான், கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டேன். ஸோ நான் கரெக்டாக வந்து செலக்ட் பண்ணி தான் வரேன். செலக்ட் பண்ணி கரெக்டாக அப்லோட் பண்ணிட்டே வரேன். கொஞ்சம் மூவ் பண்ணிக்கோங்க. ஃபேஸ் பார் பிடிச்சி இமேஜை இது பண்ணுங்கள். இது பாருங்கள் ஆல்ட்டை பிடிக்க வேண்டாம். நார்மலாக ப்ளஸ் இருந்தால் வெளியே போகும், ஆல்ட் மைனஸ் இருந்தால் உள்ள கலர் கரெக்டாக உட்காந்துரும். ஸோ செலக்ட் ஆகிடுச்சிங்க. இப்போ நான் செலக்ட் பண்ணியாச்சு. இப்போது எப்படி காப்பி பண்ணணும், F3 காப்பி, நியூ ஷீட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. F4 பேஸ்ட். இப்போ நான் இமேஜ் வந்து சின்னது பண்ணிக்கிறேன் ஓரளவுக்கு. வச்சாச்சு. இப்போது என்னோட இமேஜுக்கு நான் பேக்ரவுண்ட் ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஸோ கரெக்ஷன்ஸ் இங்கே இருக்குது. அதெல்லாம் வந்து நம்ம இங்கே இருக்கிற எரேசர் டூல் எடுத்து அழிச்சிக்கலாம். இது இருக்குது பார்த்தீங்களா எரேசர் டூல். இதை எடுத்து ப்ரஷ்ஷோட சைஸ் கம்மி பண்ணிக்கோங்க. லேயர் செலக்ட் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி இது பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக நம்ம இந்த குயிக் செலெக்ஷன் யூஸ் பண்ணுறோம். இதை வந்து செலெக்ஷனாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், கட்டிங்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து மேஜிக் வாண்ட் டூல். மேஜிக் வாண்ட்னா என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா மேஜிக் வாண்ட்னா சிங்கிள் கலரை மட்டும் தான் செலக்ட் பண்ணுவோம். சிங்கிள் கலர்னால் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒயிட் இல்லை பிளாக் இந்த மாதிரி சிங்கிளாக இருக்குது பார்த்தீங்களா. தோ இருக்குது பாருங்கள், இதெல்லாம் வந்து சிங்கிள் கலர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒயிட்டு இது பாருங்கள், பிளாக் இருக்குது, ஸோ எல்லோ இருக்குது, ரெட் இருக்குது, இந்த மாதிரி கலர்ஸ்லாம் இருக்குது பாருங்கள். இப்போது இவரோட ஷர்ட்டில் பார்த்தீங்கன்னா பிளாக் இருக்குது. இப்போ நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா ஒரு பிளாக் மட்டும் செலக்ட் ஆகும். அந்த பிளாக்லேயே பார்த்தீங்கன்னா ஆஷ் மிங்கிள் ஆயிருக்கு.
ஸோ அப்படி இருக்கிற ஏரியாலாம் வந்து இந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் ஆகாது. ஸோ சிங்கிள் கலர்ஸ் இப்போ வந்து எனக்கு இதுவும் செலக்ட் ஆகணும் அப்படின்னா, ஷிஃப்ட்ட பிடிச்சு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா செலக்ட் ஆகிடும். இங்க பாருங்க. ஸோ இதுவும் ஒன் ஆன் ஒன் கட்டிங் பர்பஸும், டிராயிங் பர்பஸும், இல்ல செலக்ஷன் பர்பஸ் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் அந்த கோட் மட்டும் கரெக்ட்டா கட் பண்ணி வச்சிருக்கேன். இத மட்டும் தனியா வேற மார்ஃபிங் பண்றதா இருந்தா, நான் வேற ஆப்ஷன் இத யூஸ் பண்ணிக்கலாம். இத பாருங்க F3, F4 காப்பி அண்ட் பேஸ்ட். இதுக்கு கீழ ஒரு லேயர் ஒண்ணு போட்டு, நான் இத தனியா காட்டுறேன். தெரியுதுங்களா? ஸோ அக்யூரேட்டா கட் ஆகி வந்திருக்கு. ஸோ இந்த மாரி மேஜிக் டூல நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சேம் தாங்க. நீங்க ஃபர்ஸ்ட்டு பார்த்தது தான் இங்க ரெக்டாங்கிள்ல என்ன பார்த்தீங்களோ, அதே டாப் ஆர்டர் டூல்ஸ் தான் இங்கேயும் இருக்கிறது. வேற மாற்றம் எதுவுமே இல்ல. அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து கிராப். கிராப்னா என்ன அப்படின்னா, ஒரு இமேஜ பர்ட்டிகுலர் ஏரியால கிராப் பண்றது. இப்போ நான் இதுவரையும் செலக்ட் பண்ணிட்டு, இந்த பாருங்க செலக்ட் பண்ணி வச்சுட்டு, என்டர் குடுத்தீங்க அப்படின்னா, அந்த கரெக்ட்டா அந்த ஃபோக்கஸ் மட்டும் காப்பி ஆகும். இல்ல நான் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்றேன் அப்படின்னா, கம்மி பண்ணிக்கலாம். இதுவரையும் தான் எனக்கு வேணும் அப்படின்னா வச்சுட்டு என்டர் பண்ணீங்கன்னா யூஸ் ஆகும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, மொபைல்லே இந்த மாரி ஆப்ஷன்ஸ் நெறையா வந்திருக்கு. ஒரு ஃபோட்டோ எப்படி கிராப் பண்றதுன்றது. ஆப்ஷன்ஸ் மொபைல்லயும் பார்த்துருப்பீங்க. அதே மாரி Photoshopல இந்த மாரி ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ப்ராஸ்பெக்டிவ் கிராப் டூல். இது இருக்கு பார்த்தீங்களா? இதுக்கு நம்ம ஒரு இமேஜ் ஓப்பன் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் ஓ இமேஜ் ஓப்பன் பண்றது. ஸோ நான் என்ன இமேஜ் இந்த இமேஜ் செலக்ட் பண்ணிக்கிறேங்க. ஓப்பன் ஆயிடுச்சு. ப்ராஸ்பெக்டிவ் கிராப் டூல் எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நெறைய மாடலிங்க்கு டெக்ஸ்சர் அப்ளை பண்றதுக்கு கலர்ஸ் தேவைப்படும். இல்லையா இந்த மாரி மேட் இருக்கு பாருங்க பார்த்தீங்களா? ஸோ இந்த மாரி ஃப்ளோர் மேட் இருக்கு பார்த்தீங்களா? இத வந்து ஒரு டெக்ஸ்சரா யூஸ் பண்ணிப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு 3D மேக்ஸ்லாம் ஒரு ப்ராஜெக்ட் பண்றாங்க. இப்போ வந்து கேமிங்லாம் யூஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க. கேமிங்க்கு இல்ல ஹாலிவுட் ஃபிலிம்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, டெக்ஸ்சர்ஸ் நெறையா தான் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாரி டெக்ஸ்சர்ஸ் வந்து எங்கேருந்து எடுக்குறாங்க அப்படின்னா, இந்த மாரி கட் பண்ணி எடுக்கிறது தான். ஆக்சுவலா நம்ம ப்ராஸ்பெக்டிவ் செலக்ட் பண்ணிட்டு, நான் ஆக்சுவலா ஒரு இந்த ஃப்ளோர் மேட் மட்டும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேங்களேன். இந்த பாருங்க. கரெக்ட்டா செலக்ட் பண்ணிட்டு, இந்த மாரி நோ எட்ஜஸ் செலக்ட் பண்ணிட்டு, உங்களோட கீபோர்ட்ல என்டர்ன்னு பிரஸ் பண்ணுங்க. என்டர்ன்னு பிரஸ் பண்ணீங்கன்னா, அது மட்டும் தனியா உங்களுக்கு காட்டும். ஸோ இந்த மாரி உங்களுக்கு டெக்ஸ்சர் வந்துருங்க. இந்த டெக்ஸ்சர நீங்க எதுக்கு வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்லைஸ் டூல் அண்ட் ஸ்லைஸ் செலக்ஷன். இது என்ன பர்ப்பஸ் யூஸ் பண்றாங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வெப் டிசைனிங். ஒரு வெப் பேஜ் லேஅவுட்ட எப்படி ஸ்லைஸ் பண்றது, எப்படி செலக்ட் பண்றது, ஒரு பேஜ்ல விட்டு இன்னொரு பேஜ் அடுத்த பேஜுக்கு எப்படி போகுறது. ஸோ லிங்க் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாரி பண்றது வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ இப்போ வந்து இமேஜ்ல உங்களால அத பண்ண முடியாது. அதுக்குன்னு தனியா ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு. ஸோ வரக்கூடிய நெக்ஸ்ட் சாப்டர்ல நீங்க அத பத்தி ஃபுல்லா இன் டெப்த்தா பார்க்க போறீங்க. ஸோ இப்போ நம்ம அடுத்தது பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, ஐட்ராப்பர். இந்த டூல்ல போறோம். ஸோ இதில பார்த்தீங்கன்னா, ஐட்ராப்பர் டூல் அண்ட் 3D மெட்டீரியல் ஐட்ராப்பர் டூல் அண்ட் கலர் சாம்பிள், ரூலர், நோட் அண்ட் கவுண்ட். இத பத்தி தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். ஐட்ராப்பர்னா என்ன அப்படின்னா, இப்போ பார்த்துக்கங்க. அதுக்கு பதிலா ஃபர்ஸ்ட்டு நான் ஒரு இமேஜ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு இமேஜ் எடுத்துக்கங்க. இந்த மாரி இமேஜ் இல்ல வேற மாரி இமேஜஸ். ஸோ இந்த மாரி இமேஜஸ் எடுத்துக்கங்க. இப்போ பர்ட்டிகுலரா எனக்கு வந்து இந்த கலர் தான் வேணும். இந்த கலர் எனக்கு இங்க குடுக்கணும் அப்படின்னா, நம்மளால குடுக்க முடியாது. அதுக்கு தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஐட்ராப்பர் டூல எடுத்துக்கிறோம். இத எடுத்து நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, அந்த கலர் இதுவாயிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் செலக்ட் பண்றேன். இந்த ஐட்ராப்பர் எடுத்து பாருங்க. இங்க போயிட்டு ஐட்ராப்பர் எடுக்கிறேன். நல்லா இந்த இடத்துல பார்த்துக்கங்க. நான் இங்க என்ன கலர் கிளிக் பண்ணாலும் இந்த இடத்துல வந்துரும். இத பாருங்க. ஓகேங்களா? ஸோ நான் என்ன கலர் செலக்ட் பண்ணா அந்த கலர் வந்து இங்க டிஸ்ப்ளே ஆயிடும். நம்ம என்ன கலர் போய் தொடுறோம்ன்றது. ஸோ அதுக்கு தான் அந்த ஐட்ராப்பர் எடுக்கிறோம். இதுவும் சிங்கிள் சாம்பிள் டூல் கலர்ன்னு சொல்லுவாங்க. சிங்கிள் சாம்பிள்னா என்னன்னா, ஒரே ஒரு கலர மட்டும் தான் எடுத்து காட்டும். அதுக்கு பதிலா நம்ம இன்னொன்னு என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த கலர் சாம்பிள பார்ப்போம். அதுக்கப்புறம் தான் 3D மெட்டீரியல் பார்க்கலாம். ஸோ கலர் சாம்பிள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா, இத பாருங்க. இங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, சாம்பிள் 1 அண்ட் சாம்பிள் 2 உங்களோட கீபோர்ட்ல இன்ஃபோன்ற ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இன்ஃபோனா என்ன அப்படின்னா, ஒரு கலர் ஃபர்ஸ்ட் நம்ம குடுத்த கலர் வந்து RGB. ஸோ இங்க இருக்கு பார்த்தீங்களா? இதோட ஃபர்ஸ்ட் கலர். ஸோ செகண்ட் கலர் இங்க டிஸ்ப்ளே ஆகும். மேக்ஸிமம் 4 கலர் தாங்க இதுல வரும். இப்போ நான் இந்த இடத்துல ஒரு கிளிக் பண்றேன்னு வச்சுக்கங்களேன். இங்க 3 ஆயிடும். அதோட கலர்ஸ் இங்க டிஸ்ப்ளே ஆகும். அதே மாரி நான் இங்க கிளிக் பண்றேன். இதோட கலர் இங்க இதுவாகும். இது எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பழைய பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோ இருந்துச்சு அப்படின்னா, அதுக்கு நம்மளோட தெரிஞ்சவங்க இருந்தா, இப்ப நம்ம ரிலேஷனா இருந்தா அவங்களோட கலர் டோன் மாத்தணும். அவங்க கலர் டோனே வச்சுக்கலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அவங்களோட கலர் டோன நம்ம இப்படி பிக் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு இங்க வருது, நான் இங்க தெரியலையே, நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஒண்ணுமே கிடையாதுங்க. ரொம்ப சிம்பிள். இந்த கலர டபுள் கிளிக் பண்ணிக்கங்க. லைட்டா மூவ் பண்ணி ஓரம் வச்சுக்கங்க. இதுல பார்த்தீங்கன்னா RGB. அதே மாரி தான் இங்க RGB கலர் டோன் இருக்கும். இங்க பார்த்தீங்கன்னா, இப்ப நான் ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் இங்க 4 வச்சிருக்கேன். இங்க 4ஓட கலர் டோன் இருக்கு. இங்க அந்த கலர் டோன் கிடையாது. இப்ப அந்த கலர் டோன் இந்த கலர் டோன இங்க வர வைக்கிறேன். அதுக்கு நம்ம 4ஓட கலர் டோன் எடுக்கணும். ஸோ இதோ இருக்கு 4. 4ஓட கலர் டோன் இங்க இருக்கு. நான் அத செலக்ட் பண்ணிட்டு 204 அண்ட் 184 183. ஸோ
பார்த்தீங்களா? இந்த கலர் டோன் வந்து இங்க வந்திருக்கும். ஸோ அந்த மாரி கோடிங்ஸ் வச்சு நம்ம டைப் பண்ணி அந்த கலர் டோன் அது என்ன கோடிங்ஸோ அந்த கலர் டோன நம்ம இங்கேருந்து எடுத்துக்கலாங்க. ஸோ அந்த பர்ப்பஸ் தான் இந்த கலர் சாம்பிளையும், இந்த ஐ ட்ராப்பரையும் யூஸ் பண்றோம். அதே மாரி இந்த 3D மெட்டீரியல்ன்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வரக்கூடிய சிலபஸ்ல அத பத்தியும் நம்ம பார்ப்போம். இன் டெப்த்தா பார்ப்போம். அது என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஒரு 3D ஆப்ஜெக்ட். ஒரு 3D ஆப்ஜெக்ட்ட வச்சு அதோட மெட்டீரியல்ஸ், அதோட கலர்ஸ் எப்படி பார்க்குறோன்றத அதில பார்க்கலாம். இமேஜ்ல நம்ம இத பத்தி பார்க்க முடியாது. ஸோ அதனால வரக்கூடிய சாப்டர்ல நம்ம இத பத்தி பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ரூலர். ரூலர்னா என்ன அப்படின்னா, நான் ஒரு ஷீட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஷீட்ல வந்து ஒரு பாக்ஸ் ட்ரா பண்ணி கலர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ சேம் வந்து இன்னொரு பாக்ஸ ட்ரா பண்ணி ஏதாச்சும் ஒரு கலர் அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ஸ்க்ரீன்ல வந்து 2 ஆப்ஜெக்ட் பார்த்துருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரூலர் டூல் இதோ இருக்கு பார்த்தீங்களா? இந்த ரூலர் டூல் வச்சு இதோட ஆப்ஜெக்ட் வந்து டைமென்ஷன்ஸ். ஸோ என்ன டைமென்ஷன் இருக்கு? இந்த 2 பாக்ஸுக்கு இடைப்பட்ட கேப். என்ன கேப் இருக்கு? என்ன மெஷர்மென்ட் இருக்குன்னு தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ரூலர் டூல் செட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிட்டு இந்த பாருங்க. இப்போ நான் இந்த ஆங்கிள பிடிச்சு நான் இங்க ஆங்கிள் தூக்கணும் அப்படின்னா, எனக்கு என்ன டைமென்ஷன்ஸ் இருக்கு அப்படின்றது வந்து இந்த ஆங்கிள்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? இந்த ஆங்கிள் பாருங்க. ஆங்கிள் அண்ட் லென்த். ஸோ இத இங்க வச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிரும். இத பாருங்க. 18.1 அண்ட் லென்த் வந்து 0.896. ஸோ இந்த ஆங்கிள் இருக்கு. அதுவே வந்து நான் இந்த ஒரு கேப் இன்னொரு வாட்டி பண்ண சொல்ல இந்த லைன் போயிடும். ஒரு வாட்டி தான் அந்த லைன் டிஸ்ப்ளே ஆயிட்டே இருக்கும். ஸோ நான் இப்போ இங்க வச்சு கிளிக் பண்ணேன் அப்படின்னா, அந்த பாருங்க. இதோட லென்த் 0.176. ஸோ அந்த மாரி 2 ஆப்ஜெக்ட்டுக்குள்ள இடைப்பட்ட கேப்ஸ் அந்த இடைப்பட்ட ஆங்கிள்ஸ் ஒரு ஆப்ஷன் ஆங்கிள் வரையணும். ஒரு ஆங்கிள்ல ஒரு சர்க்கிள் போடணும். இந்த ஆங்கிள்ல இருக்கணும் அப்படின்னு பட்சத்தில நம்ம அந்த ரூலர் வச்சு பார்த்துக்கலாம். ஸோ என்ன ஆங்கிள் இருக்கு? என்ன டிராயிங்ல இருக்கு? என்ன மெஷர்மென்ட்ல வச்சிருக்கோம் அப்படின்றத ஜட்ஜ் பண்றதுக்காக இந்த ரூலர் குடுத்துருக்காங்க. ஸோ அதான் இந்த ரூலர் பார்க்குறோம். அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நோட் டூல். நோட் டூல்னா என்ன அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம நெறைய ப்ராஜெக்ட் பண்றோங்க. இந்த லேயர்ல வந்து இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு இன்னொரு லேயர் போட்டுக்கிறேன். நான் இங்க வந்து ஒரு பாக்ஸ் இல்ல அப்படின்னா ஒரு சர்க்கிள் ட்ரா பண்றேன். சர்க்கிள் ட்ரா பண்ணிட்டு நான் ஏதாச்சும் ஒரு மல்டி கலர்ஸ் சிங்கிள் ஒரு ப்ளூ அந்த மாரி ஒரு கலர் அப்ளை பண்ணிட்டேங்க. ஆல்ட் பேக் ஸ்பேஸ் கலர் ஃபில் பண்ணியாச்சு. கண்ட்ரோல் டி. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, போயிட்டு நோட் டூல். நோட் டூல்னா என்னன்னா, நான் இங்க கிளிக் பண்ணிட்டு நான் இங்க என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு நீங்க டைப் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நான் இது பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணலாம். இப்போ நான் ஒரு சர்க்கிள் போடுறேன் அப்படின்னு வச்சுக்கங்களேன். சர்க்கிள் ட்ராயிங். அதே வந்து நான் இத கிளிக் பண்றேன் அப்படின்னா, பாக்ஸ். பாக்ஸ் 1. இத கிளிக் பண்றேன் அப்படின்னு வச்சுக்கங்களேன். ஸோ பாக்ஸ் 2. இந்த மாரி நான் வந்து என்னென்ன பண்றோம் அந்த ப்ராஜெக்ட்ல நீங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ சப்போஸ் வேற ஏதோ போயிட்டீங்க அப்படின்னா, செலக்ஷன்ல போயிட்டு இத கிளிக் பண்ணாலே நீங்க என்ன வொர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு இங்க கிளீனா தெரிஞ்சிரும். இந்த பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஆப்ஷன் வந்து பிரிண்டிங்ல வராது. ஸோ அதனால இத போட்டீங்க, பிரிண்டிங்ல இந்த ஆப்ஷன் வருமோன்னு சொல்லி பயப்பட தேவையில்ல. இது வந்து ஒன்லி ஃபார் சேவிங் மெத்தட் மட்டும் தான் இந்த ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு காட்டும். சேவ் பண்ணிட்டீங்க, ஒரு ஜேபகா போட்டீங்க, இல்ல பிரிண்ட் அவுட் எடுக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த மாரி நோட்பேட் சிம்பல் வந்து வரவே வராது. அடுத்தது நம்ம பார்க்க வந்து கவுண்ட் டூல். கவுண்ட்ன்றது ஒண்ணுமே கிடையாதுங்க. நீங்க எத்தன ஆப்ஜெக்ட் போட்டீங்கன்னு சொல்லி கவுண்ட் பண்ணிக்கலாம். கவுண்ட் டூல்ன்றது கவுண்டிங் மெத்தட் நம்பர்ஸும் போட்டுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இத பாருங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கா கவுண்ட் ஆயிட்டே தான் இருக்கும். ஸோ நம்ம என்ன போடுறோம்ன்றதுக்கு ஏத்த மாரி. ஸோ இந்த கவுண்டோட கலர்ஸ் கூட நீங்க மேல மாத்திக்கலாம். உங்களுக்கு என்ன கலர் வேணும் அப்படின்றது வந்து. ஓகேங்களா? நம்ம அடுத்து வரக்கூடிய சிலபஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்பாட் ஹீலிங் பிரஷ் டூல், ஹீலிங் பிரஷ் டூல், பேட்ச் அண்ட் கன்டென்ட் அவேர் மூவ் டூல். ரெட் ஐ டூல். அடுத்து வரக்கூடிய சிலபஸ்ல இத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ரெட் ஐ டூல் இருக்கு, பிரஷ் டூல் இருக்கு, க்ளோன் ஸ்டாம்ப். அடுத்து வரக்கூடிய சாப்டர்ல நம்ம இத பத்தி தான் ஃபுல்லா இன் டெப்த்தா பார்க்க போறோம்.